என் அன்பு குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நான் மறுபடியும் வீரா வந்திருக்கேன். உங்களுக்கு கதை சொல்லப் போறேன். இந்த கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாவும், ரொம்ப கருத்து மிக்கதாகக்கூடிய கதைகளாகவும் இருக்கும். இத மாரி நிறைய நல்லொழுக்கங்களையும், நல்ல கருத்துக்களையும் மனசுல பதிய வைக்கிற மாரி கதைகள சொல்லி, இப்போ உள்ள குழந்தைகள நேர்வழி பாதையில கொண்டு போறது தான் இந்த வீராவுடைய நோக்கம். இந்த நோக்கத்த புரிஞ்சுக்கிட்டு, நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தந்து, கதைகள நல்லா கேட்டு, அவைகளோட கருத்துக்கள மனதுக்குள்ள உள்வாங்கி, அதப்படி நடந்துக்கிட்டு, நல்ல குழந்தைகளாகவும், நாளைக்கு நல்ல குடிமகன்களாகவும் இருந்து, நாட்டையும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் புரிஞ்சு, அறிஞ்சு, அதற்கு தகுந்தாற்போல நல்ல மனிதர்களா நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த வீராவுடைய நோக்கம். புரிஞ்சுதா குழந்தைகளே? இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த கதையில முக்கியமான கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கமும் எலியும். இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு என்னுடைய பாணியில நானு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றேன். கேளுங்க. ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல நிறைய வகையான மிருகங்கள்லாம் வாழ்ந்து வந்தது. ஆனாலும் எல்லா மிருகங்களும் ஒரே ஒரு மிருகத்துக்கு தான் கட்டுப்படும். அது எந்த மிருகம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் சிங்கம். அது இந்த காட்டுல ஒரு பெரிய சிங்கம் ஒன்று இருந்தது. அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாகவும், நல்ல பிடரியோடையும், நல்ல பலத்தோடையும் வாழ்ந்து வந்துச்சு. அதனாலேயே அந்த சிங்கத்துக்கிட்ட எல்லா மிருகங்களும் பயந்து மரியாதையோடு இருக்கும். ஏன்னா மிருகம் பார்க்க விரசலா இருக்கிறதால பயத்தையும், அதே நேரத்தில் அந்த சிங்கம் நல்ல குணங்களை உடையதாக இருந்தாங்க, மரியாதையும் அந்த சிங்கத்து மேல மற்ற மிருகங்கள் காட்டுச்சு. ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசி. பசி தாங்க முடியாம அந்த காடுகள்ல வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு வேட்டைக்கு போகுது. வேட்டைக்கு போயிட்டு எங்க பார்த்தாலும் சுத்தி பார்க்குது. அதுக்கு வயிறு நிறையிற அளவுக்கு எந்த உணவும் கிடைக்கல. எந்த மிருகங்களும் மாட்டல. அதுவும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு, என்னடா இது, நமக்கு இன்னைக்கு உணவே கிடைக்கலையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப பசியோட ஓடையில போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போய் மரத்துல உட்காந்து ஓய்வெடு. இந்த மாதிரி ஓய்வெடுத்துட்டே இருக்கப்ப ஒரு நல்ல தூக்கத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்க நேரத்துல அது காதுக்கு மெல்லிதா கீச் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த சிங்கம், என்னடா கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்குது, அதே நேரத்துல நம்ம முதுகலைய அரிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த ஓரக்கண்ணால பார்க்குறப்ப ஒரு சுண்டலி அது உடம்பு ஏறி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கு. என்னடா இது, பேர்பட்ட சிங்கமா இருக்கிற நாம தூங்கிங்களால ஒரு சின்ன சுண்டலி நம்ம உடம்பு மேலே ஏறி உட்காந்து ஆடுதே அப்படின்னு நினைச்சிட்டு செண்டலிய கப்புன்னு கவ்வி பிடிச்சி அதை சாப்பிட பார்க்க. உடனே அந்த சுண்டலி, ராஜா ராஜா ராஜா, என்ன சாப்பிடாதீங்க ராஜா, ராஜா ராஜா சாப்பிடாதீங்க ராஜா அப்படின்னு தன்னுடைய கண்கள்ல கண்ணீர் மழுக அது வாயில வச்சுக்கிட்டே சொல்லுது, ராஜா என்ன சாப்பிடாதீங்க ராஜா, என்னால் உங்களுக்கு என் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல உதவி செய்வேன் ராஜா அப்படின்னு சொல்லி. சிங்கம் உடனே, நீ ஒரு சுண்டலி, எனக்கு எப்படி நீ உதவி செய்வ? இல்லை ராஜா, நான் எப்படியாச்சும் உங்களுக்கு தேவையான நேரத்தில், முக்கியமான சமயத்தில் உதவி செய்வேன் ராஜா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, சரி அந்த சிங்கமோன்னு ஒரு நல்ல சிங்கமாக இருந்ததால, சரி போ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டலியை விட்டுடும். சுண்டலி ஓடி போயிடுது. இந்த மாதிரி ஓடி போனோன்னு ஒரு நாள்
அந்த சிங்கம் இரையை தேடி போறப்ப ஒரு வேட்டைக்காரனோட பெரிய வலையில அந்த சிங்கம் மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணும் அந்த சிங்கம்? அது இந்த பக்கம் பார்க்குது, போக பார்க்குது, அந்த பக்கம் போக பார்க்குது. வலை ரொம்ப உறுதியான வலை. அதுலேருந்து மாட்டினா தப்பிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட வலை. இப்படி பார்க்குது, அப்படி பார்க்குது, இந்த பக்கம் போய் முடியாம கடந்து தவிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் நம்ம கதையோட கதாநாயகனே வராரு. யாரு? அந்த குட்டி பையன் சுண்டலி. உடனே பார்க்குறாரு. பார்த்தோன்னே, ஐயோ சிங்கராஜா, என்னங்க இது, வலைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்களே, என்ன பண்ணுவீங்க? இந்த வேட்டைக்காரன் வச்ச வலையில மாட்டிக்கிட்டா அழைக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்களே, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சிங்கம், என்ன பண்றது சுண்டலி, நான் இப்போ தேவையில்லாம இந்த பக்கத்துல வந்து இந்த வலையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. உடனே சுண்டலி சொல்லுது, ராஜா கவலைப்படாதீங்க, நான் உங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுறேன். அது வந்து, நீயே சுண்டலி, நீ என்னை எப்படி காப்பாற்ற? இருங்க ராஜா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேராக போயிட்டு அதோடைய கூட்டத்து உறவினர்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 சுண்டலிங்க ஒடியாது ஒடியாது. பார்த்தோன்னே, நண்பா என்ன நண்பா கூப்பிட்டு வந்தியே, என்னாச்சு? இங்க பாரு, அந்த இருக்கிறாரே சிங்கம், அது என்னுடைய நெருங்கிய தோழன், எனக்கு உயிர் காப்பான் தோழனுக்கு சமமான நெருங்கிய தோழன். அவரு இப்போ வலையில மாட்டிக்கிட்டார், அவரை நம்ம காப்பாற்றணும், போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 10-15 சுண்டலையும் நேராக வலைக்குள்ள போய் அந்த வலையை கடிச்சு கொதறி அந்த வலையை பிச்சுட்டு சிங்கத்தை விடுவிச்சிச்சு. சிங்கமும் சந்தோஷமா வலையிலேருந்து வெளியில வந்துட்டு நேரா சுண்டலிகிட்ட வந்து, சுண்டலியாரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னிச்சு. என்ன ராஜா, என்ன போய் அவங்கெல்லாம் சொல்றீங்க, அடா போட்டாங்க சொல். இல்லை, நீ சின்னவன்னு நான் நினைச்சி ஒரு தற்பெருமையோட இருந்துட்டேன். நீ சிறியதா இருக்கிற, உன்னால எதுவுமே செய்ய முடியாது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு தலகணத்தோட தற்பெருமையோட இருந்துட்டேன். நீ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க, அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனிமே நாம நெருங்கிய நண்பர்கள். இன்னையிலேருந்து உன்னுடைய கூட்டத்துல யாரையும் நான் உணவா சாப்பிட மாட்டேன். இந்த கூட்டத்துல உள்ள எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். நம்ம இருவரும் நண்பர்களா இந்த காட்டுல வாழுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா நண்பர்களாகி அப்படியே போறாங்க. அதோட கதை முடியுது. புரியுதா குழந்தைகளே? இதுல இருந்து என்ன தெரியுது? யாரை பார்த்தும் உருவத்துல எடை போடக்கூடாது. ஏன்னா பெரியவங்களா இருக்கிறவங்க சரி, சிறியவங்களா இருக்கிறோம் சரி, சிறியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் சில தனித்திறமைகள் இருக்கும். பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் தனித்திறமை இருக்கும். அவங்களுடைய திறமைகளையும் அறிவும் பொறுத்து தான், அவங்களுடைய பண்புகளும் குணங்களும் பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை மதிப்பும் வாழ்க்கை தரமும் மாறுதுங்கிற உணர்வு உங்க எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த கதையை சொன்ன. நன்றி குழந்தைகளே, நன்றி. கதை பிடிச்சிருந்ததா? நன்றி.